பார்வதி கார்த்திகேயனுக்காக பறிஞ்சு பேசினதையும் சிவன் கார்த்திகேயனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். பார்வதி நேரா நாராயணன் கிட்ட போய் தீர விசாரிக்காம எந்த தண்டனையும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவரு இல்ல பார்வதி, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் இருக்கு, அதே மாதிரி ஒரு செயலுக்கும் மாற்றமும் இருக்கு, அதை மும்மூர்த்திகளால கூட தடுக்க முடியாது அப்படின்னு அவரும் தன்னால் எதுவும் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நாராயணன் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு அழுது கேட்டுட்டு இருக்க பார்வதி திரும்பி அக்னி தேவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு அழுதுட்டே நிக்க மனசு கேட்காம முருகன் அவங்க கிட்ட வந்து அவங்க கைகளை பிடிச்சிக்கிட்டு, எனக்காக நீங்க யார்கிட்டயும் கெஞ்ச வேண்டாம், நான் என்னுடைய கடமை நான் செஞ்சேன், அதனால எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, மும்மூர்த்திகள் இனிமே அவங்க கடமையை செய்யட்டும், நான் எதையும் ஏத்துக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு அவரும் உறுதியா சொல்லவும் பார்வதி வேகமா அப்படிலாம் சொல்லாதப்பா அப்படிங்கிறாங்க. கார்த்திகன் நேரம் சிவன் கிட்ட போய் என் தவறுக்கான தண்டனை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு வணங்கி நிக்க பார்வதி சிவனை பார்த்து அழுதுகிட்டே கும்பிட்டு கேக்குறாங்க, மன்னிச்சிருங்க அவனை, ஒரு பையன் தன்னோட அம்மா கிட்ட வச்சிருக்க அன்புக்காக தண்டனை கொடுப்பீங்களா அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. பார்வதியும் கார்த்திகேயனும் வணங்கிக்கிட்டே சிவனை பார்த்துட்டு இருக்க, அவர் என்ன தண்டனை கொடுக்க போறாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருக்க எல்லாருமே அதே எதிர்பார்ப்போட சிவனை பார்த்துட்டு இருக்காங்க. சிவனும் கார்த்திகேயனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த காட்சியில சுமன் சிவனை காமிக்கிறாங்க. இங்க உடனடியா அந்த நியூஸ் வந்துருச்சு போல இருக்கு. அதனால சுமன் கேக்குறான், தேவேந்திரன் தானே இவனை தேவசேனாதிபதி ஆக்கணும், அவனை எப்படி கொன்னா அவன் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த வந்திருந்த தூதுவன் சொல்றான், இல்ல மகிஷாசுரன் தவம் பண்ணிட்டு இருக்காளே அவனை கொல்லணும்னு இந்திரன் சொன்னா, அது வந்து தேவர்களுக்குரிய வேலை இல்ல, அப்படி பண்ணக்கூடாதுன்னு அவன் தடுத்தான், ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னதும் ஒன்னு நிசுமன் சொன்னா, அப்ப அவனை கொண்டுட்டான்றியா, அதெல்லாம் போய் அசுரர்களை கொல்றதுக்கு ஏன் தேவரை தடுக்க போறாங்க, இதுல ஏதோ சதித்திட்டம் இருக்கு, நாம இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சுமன் கிட்ட கேட்க அவன் சொல்றான், முதல்ல நம்ம மகிஷாசுரனோட தவத்தை காப்பாற்றணும், தேவர்கள் அவனை தடுக்காம என்ன செய்யணுமோ செய்யணும், அதே நேரம் இது வரைக்கும் நடந்த எல்லாமே நமக்கு தான் சாதகமா இருக்கு, ஏன்னா நம்மளோட எதிரியான இந்திரன் இறந்துட்டான், அது மட்டும் இல்லாம நம்மள பயமுறுத்திட்டு இருந்த கார்த்திகேயனுக்கு தண்டனை கிடைச்சிரும் அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுட்டே சொல்லிட்டு இவனுக்கு தண்டனை கிடைக்கிறத பார்த்துட்டு பார்வதிக்கு மனசு உடைஞ்சிரும். இந்த சூழ்நிலையில அவங்கள தாக்குறதுக்கு நாம சின்னதா முயற்சி பண்ணா போதும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. அடுத்த காட்சியில எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. பார்வதி சிவன் கிட்ட கேக்குறாங்க, தேவேந்திரனை உயிரோடு கொண்டு வர முடியுமா, அதனால கார்த்திகேயனுக்கும் தண்டனை கிடைக்காம இருக்குமே அப்படிங்கிறாங்க. சிவனும் வழி இருக்கு, இந்திரனை வேணா எழுப்பலாம், ஏன்னா அவன் இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப முக்கியம், ஆனா கார்த்திகேயனுக்கு தண்டனை கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்க. கார்த்திகேயன் அதிர்ச்சியோட பாக்குறாரு. கார்த்திகேயனுக்கு நிச்சயமா தண்டனை கொடுத்தே ஆகணும், ஆனா ஒரு ஜீவன் தன் நிலையை திரும்ப பெறணும்னா இன்னொரு ஜீவன் தன்னோட நிலையை மறக்கணும். இப்போ கார்த்திகேயனுக்குரிய தண்டனையும் சொல்றாரு. எனக்கு தண்டனையை சொல்லும் போதே சிவனுடைய கண்களும் கலங்குது, நீ உன்னுடைய நிலை மறந்துடுவ, உன்னுடைய வீரம், பிறப்பு, நோக்கம், யுத்தம், விஜயம், தாய் தந்தை, சிருஷ்டி எல்லாத்தையுமே மறந்துடுவ, உன்னுடைய நிலையை நீயே தான் திரும்ப அடையணும், திரும்ப கைலாயத்துக்கு வரதுக்கான வழியையும் நீயே தான் கண்டுபிடிக்கணும், உன் தாயை நீ திரும்ப பாக்கிறதுக்கான வழியையும் நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல கார்த்திகேயன் அழகியோட அதை கேட்டுட்டு இருக்காரு. பார்வதி உடனே, இந்த சாபம் கார்த்திகேயனுக்கு கிடையாது, எனக்கு தான் கொடுக்குறீங்க, ஏன்னா முதல்ல குழந்தை இல்லைங்கிற சாபம் இருந்துச்சு, தாங்க முடியாத அந்த சாபம் முடிஞ்சப்போ என்னோட பையன் என்ன பிரிஞ்சிருந்தா, ஆனா திரும்ப இப்போ கார்த்திகேயன் என் கூட இருக்கிறப்போ அதே சாபத்தை உனக்கு கொடுக்குறீங்க, இது நீங்க எனக்கு கொடுக்குற சாபம் தானே அப்படின்னு கரெக்டா நியாயமா கேக்குறாங்க. இனிமே என்னோட பையனுக்கு என்ன தெரியாதுல்ல, என் பக்கத்துல இருந்தா கூட எனக்கு தெரியாத மாதிரி தான் நடந்துக்க போறோம், இவன் என்ன அம்மானு கூப்பிடலன்னா நான் தானே பாதிக்கப்படுவேன், அதனால சபிக்கப்பட்டவன் அந்த அம்மா அழுகுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.